அனைவருக்கும் வணக்கம். பிரபல பைக் ரைடர் டிடிஎஃப் வாசன் அவர்கள் கைது செய்யப்பட காரணம் என்ன? ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் இவருடைய ஓட்டுநர் உரிமம் தடை செய்யப்பட்டு பிறகு வெளியில் வந்து இப்பொழுதும் எதற்காக கைது செய்யப்பட்டார்? 2K கிட்ஸ்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட போற்றப்பட்ட டிடிஎஃப் வாசன் அவர்கள் கைது செய்யப்பட காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டிடிஎஃப் வாசன்கிறவர் அதிவேகமாக சென்றார், ஆக்சிடெண்ட் பண்ணார். அதுபோக இதனால் இவருடைய லைசன்ஸ் பறிக்கப்பட்டது, 10 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. பிறகு எப்படி இவர் காரை ஓட்டலாம் லைசன்ஸ் இல்லாமல்? அடுத்து காவல்துறை கைது செய்திருக்கு. தன்னுடைய யூடியூப் தளத்தில் தன் புகைப்படமாக எடுத்து ஒரு வீடியோவை பதிவிடுறாரு. இதில் இவர் கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே அந்த வீடியோவை தன்னுடைய யூடியூப் சேனலில் அப்லோட் செய்கிறார். இதை பார்த்துட்டு காவல்துறை இவரை கைது செய்கிறாங்க. ஏன் இது ஒரு பெரிய தப்பா? ஏன் எல்லாருமே பேசிட்டு போகலையா? இதே போல் உதயநிதி அவர்கள் பேசிட்டு போகலையா? அந்த யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணப்படுது, மற்றவர்களுக்கு இடைஞ்சல் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் போகிற போக்கில் டிடிஎஃப் வாசன் அந்த அந்த நாயை பற்றி விட்டு போன்னு சொல்கிற மாதிரி பற்றி விடுறது இல்லை, மண்ணெல்லி போட்டு மூடிட்டும் போயிருக்காரு. அப்படி என்ன ஒரு சம்பவத்தை செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேகமாக போகிறேன், என்னை பார்த்து மக்கள் கெட்டு போயிருந்தாங்க, வழி மாறி போயிருந்தாங்கன்னு சொல்கிறவங்க ஊர் தெருவெங்கும் வீதி எங்கும் இப்போ மதுபான கடைக்கு கஞ்சா புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் நடமாடுது, இதை தடுக்க கட்டு போகலையா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு பொங்கி எழுந்துட்டாங்க உடன்பிறப்புகள். அவங்களுக்காக வேண்டி அதுபோக பல இடங்களில் எலெக்ஷன் அப்போ ஒரு பெரியவர் வராரு. அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை ஆண்டு காலம் திராவிட கட்சிகளுக்கு உங்களுடைய வாக்கை செலுத்திட்டீங்க, இந்த முறை ஒரு மாற்றம் வரட்டும், சீமானுக்கு செலுத்துங்க அப்படிங்கிற அவரை அப்படி பேசி மாற்றுற அளவுக்கு பேசுகிறாரு. இந்த வீடியோ பரவலாக பரவப்பட்டது. 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போகுது, ரீச் ஆகுது. இதை பார்த்துட்டு உடன்பிறப்புகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி மாற்றி எங்களுக்கு ஓட்டு போடுறவனே நீ மாற்றி விடுறியா அப்படின்னு ஒரு வன்மத்தை வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இந்த மதுபான கடைகள்னு பேசும்போது இப்போ கைது செய்யப்பட்டு போகும்போது கூட மதுபான கடைகள் தெருவெல்லாம் இருக்கே, அதை மூடுறதுக்கு இந்த அரசு என்ன முடிவு எடுத்திருக்கு, இதனால் மக்கள் கெட்டு போகலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இவங்க எப்படி மூடுவாங்க? ஏன்னா திமுக கட்சியில் இருக்கிறவனுக்குள்ள ஆளை தானே அதிகமாக இருக்குது. சாராய கடைகள், கனிமொழிக்குள்ள சாராய கடையை மூட முடியுமா? இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய சாராய ஆலைகளை மூட முடியுமா? எத்தனை ஆலைகள் இருக்கிறது? அரசை நடத்துகிறவர்கள் தான் இந்த சாராய ஆலைகளின் ஓனர்களாக, உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி மூடுவார்கள் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்குது. இது முன்னாடி அடுக்குமொழியில் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் கதையாகலை. இப்போ இந்த செங்கல் அதெல்லாம் தூக்கிட்டு ப்ராப்பர்ட்டி காமெடி செய்ய ஆரம்பித்தாங்க. பூரா போய் இவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு கலாச்சி விட்டு போக ஆரம்பிச்சிட்டான், கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். எவனும் நின்று கேட்குற மாதிரி இல்லை. இவங்க பேசுகிற கேட்குறதுக்கு 200 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு. ஒருத்தனு கேட்க மாட்டேங்கான். இவனுக்கு வேறு வேலை இல்லை, இவன் வருவான், இவங்க அப்போ வருவான், இவங்க பேச்சு கேட்டு நாசமாக போடுமான்ட்டு காரியத்தை போயிட்டா போயிட்டு இருக்கான். இவன் அடுத்து என்ன செய்கிறான்னு பார்த்துல, இது கடைசி ஆயுதமாக இவனுக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாத்தையும் அடக்க பார்க்கான்.